நெக்ஸ்ட் நோட்ல எழுதி கீழே சொல்றதுக்கு பாயிண்ட் எழுதுங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சை அப்படிங்கிறது 2 பாயிண்ட் எழுதிக்கோங்க. ரெண்டாவது சை ஸ்கொயர். சை அப்படிங்கிறது என்னது? வேவ் ஃபங்க்ஷன். சரிங்களா? இட்ஸ் மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இட் இஸ் a mathematical function. It is not physical significance. It is not physical significance. இதுல முக்கியத்துவம் வந்து எதுவுமே கிடையாது. எதுக்கு? சை. சரிங்களா? சை அப்படிங்கிறது மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன் அல்லது மேத்தமேட்டிக்கல் ட்ரீட்மெண்ட்னு அர்த்தம். அதுக்குன்னு பர்டிகுலரான ஃபங்க்ஷன் வந்து கிடையாது. பட் சை ஸ்கொயர் அப்படிங்கிறது it is a physical significance. It is have a physical significance. இது physical significance இருக்கு. ஏன் physical significance இருக்கு? யாருக்கு தெரியுமா? நம்ம ஆர்பிட்டால் அப்படின்னு படிக்கிறோமா இல்லையா? ஆர்பிட்டால் அப்படின்னா ஆர்பிட்டால் யாருக்கா டெஃபினிஷன் தெரியுமா? The electrons are surrounded by the nucleus. The electron density is maximum. It is called the orbital. சரிங்களா? அந்த எலக்ட்ரான் டென்சிட்டி எங்க மேக்ஸிமமா இருக்கோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் என்னது? ப்ராபபிலிட்டி அல்லது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி. சரிங்களா? the finding the electron அப்படி சொல்லுவோம். நம்ம இதுல படிக்கும்போது குவாண்டம் கெமிஸ்ட்ரியில படிக்கும்போது probability of the finding the electron it is called the psi square. சரிங்களா? அப்ப psi square தான் இம்பார்ட்டன்ஸ் தவிர எது கிடையாது. it is the probability density சொல்லலாம். It is a probability density or finding the electron. Finding the electron. It is a most physical significance. It is a most physical significance. இதுக்கு தான் முக்கியத்துவம் இருக்க தவிர சைக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் கன்ஸ்ட்ரக்டிவ் ஓவர்லாப்னு சொல்லக்கூடிய பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் the electron அதாவது internuclear region. The electron density increases in internuclear region. It is called the bonding molecular orbital. The antibonding molecular orbital அப்படிங்கிறது the internuclear region ல electron density decreases and is called the antibonding molecular orbital. இதுக்கு நம்ம bonding molecular orbital எழுதும்போது psi1 plus psi2. இதுக்கு எழுதும்போது psi equal to psi1 minus psi2. It is a not physical significance. psi க்கு வந்து என்ன கிடையாது? Physical significance கிடையாது. So இத மட்டும் நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம். psi square அப்படிங்கிறது probability density அல்லது probability of the finding the electron அப்படினா so psi square equal to psi1 plus psi2 the whole square இது எழுதும்போது psi1 square plus psi2 square plus 2 psi1 psi2 இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் ஓவர்லாப்புக்கான வேவ் ஃபங்க்ஷன் உடைய வேல்யூ. சரிங்களா? அதே மாதிரி ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலுக்கு psi square equal to psi1 minus psi2 whole square equal to psi1 square plus psi2 square minus 2 psi1 into psi2. இது destructive overlap antibonding molecular orbitalக்கான probability of the finding the electron. சரிங்களா? அதான் so psi வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. psi square தான் இது most important. அதான் ஒரு எலக்ட்ரான் டென்சிட்டி ஒரு எலக்ட்ரான் எங்க பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது psi கிடையாது psi square. சரிங்களா? எழுதிங்களா? அதுக்கப்புறம் சரி வெயிட் பண்ணுங்க. அடுத்து ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்த ஓவர்லாப்பிங். முன்ன பார்த்த ஓவர்லாப்பிங் எப்படியோ அதே சேம் தான் இங்கே. சரிங்களா? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அண்ட் ஜெட் ஆக்சிஸ். இதில் அந்த ஜெரேட் அண்ட் ஜெரேட் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு எஸ் ஆர்பிட்டால் அதனுடைய வேவ் நேச்சர் பாசிட்டிவ் சேம் கேஸ் ஓவர்லாப். இன்னொரு எஸ் ஆர்பிட்டால் அதனுடைய சேம் கேஸ் ஓவர்லாப். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 1s ஆர்பிட்டால் இது ஒரு 1s ஆர்பிட்டால். ரெண்டு சேம் பேஸ் ஓவர்லாப் பண்ணா ஒன்னோட ஒன்று சேர்ந்து சேம் பேஸ்னா எனக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் ஓவர்லாப் அதுக்கு பேர் என்னது? பாண்டிங். இப்போ என்னுடைய பாண்டிங் நேச்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதனுடைய டயக்ராம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இன்டர் நியூக்ளியர் ரீஜன்ல தான் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகும். சரிங்களா? இப்போ இது அப்ரோச் பண்ணும் இது அப்ரோச் பண்ணும் இந்த ரீஜன்ல தான் எலக்ட்ரான் டென்சிட்டி
அதிகமாகும். இதனுடைய நியூக்ளியஸ், இது சிங்கிள் நியூக்ளியஸ், இது பாலி நியூக்ளியஸ், இது அட்டாமிக் ஆர்பிட்டால், இது மாலிகுலர் ஆர்பிட்டால். then internuclear region கரெக்ட்டா இங்க தான் என்ன ஆகும், எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கும். எங்க எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கும் internuclear region, it is called the bonding molecular orbital. கரெக்ட்டா இல்லையா? அப்ப இது ஒரு bonding molecular orbital, இது 1s ஸ்கொயர், இது ஒரு 1s ஸ்கொயர், psi1 plus psi2 வரலாம், அதே சேம் தான். இப்போ 1s ஆர்பிட்டால், ரெண்டு 1s ஆர்பிட்டால் சேம் கேஸ் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால் ஒன்னோட ஒன்று சேரும்போது ஒரு பாண்டிங் நேச்சர் ஃபார்ம் ஆகுது, பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். இப்போ இது ஜெரேடா அன்ஜெரேன்னு சொல்லும். சரிங்களா? இப்போ பெரும்பாலான 1s ஆர்பிட்டால் எந்த பாண்டத்தை ஃபார்ம் பண்ணும்? ஒன்லி சிக்மா பாண்ட். ஒன்லி இப்போ ரெண்டு பேருக்கு ஒரு சிக்மா பாண்ட் ஃபார்ம் இருக்குமா? அப்ப ஒரு 1s ஆர்பிட்டால் இன்னொரு 1s ஆர்பிட்டால் கூட சேரும்போது நமக்கு என்ன பாண்ட் ஃபார்ம் ஆகும்? ஒரு சிக்மா பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். கரெக்ட்டா? இப்போ இந்த சிக்மா பாண்ட் வந்து ஜெரேடா அன்ஜெரேடான்னு பார்க்கணும். ஜெரேட்னா என்னது? சென்டர் ஆஃப் சிமெட்ரி பிரசன்ட் ஆகும். சென்டர் ஆஃப் சிமெட்ரி. இப்போ இந்த இடத்துல இருந்து எங்க டிஸ்டன்ஸ் டிராப் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் வித் 180 ஆங்கிள், சேம் எலக்ட்ரான் டென்சிட்டி, சேம் ஆட்டம், சேம் சைன் பிரசன்ட் ஆகும். அது பேர் என்னது? சென்டர் ஆஃப் சிமெட்ரி. அப்ப என்ன பிரசன்ட் ஆகுது? சென்டர் ஆஃப் சிமெட்ரி பிரசன்ட் ஆகுது. so it is called the gerate. it is called the gerate. அப்ப சிக்மா 1s, then சிக்மா 1s, சிக்மா என்ன அர்த்தம்? ஒரு 1s ஆர்பிட்டால் அதே மாதிரி இப்படி இன்னொரு 1s ஆர்பிட்டால் கூட சேரும்போது சிக்மா. சிக்மானா பாண்டிங், சிக்மா ஸ்டார் என்ன அர்த்தம்? ஆன்டிபாடி. அப்ப சிக்மா அப்படிங்கிறது ஜெரேடா இல்லையா? அப்ப சிக்மா 1s அப்படிங்கிறது என்ன ஆர்பிட்டால்? ஜெரேட் ஆர்பிட்டால். சிக்மா 1s அப்படிங்கிறது ஜெரேட். இப்போ இதுல நோட் எத்தனை இருக்குன்னு கேக்குறாங்க. நோட் என்ன அர்த்தம்? எலக்ட்ரான் டென்சிட்டி எங்க 0 வருது அது பேர் என்னது? நோட். அப்ப இது நோட் இருக்கா? அப்ப நோட் எத்தனை? 0. நோட் வந்து எத்தனை? 0. சரிங்களா? இது 1s ஆர்பிட்டாலுக்கான டயகிராம். ஸோ 1s ஆர்பிட்டால்ல ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று, ரெண்டு 1s ஆர்பிட்டால் சேம் கேஸ் இருக்கக்கூடிய 1s ஆர்பிட்டால் சேரும்போது ஒரு சிக்மா பாண்ட் 1s, அதாவது s ஆர்பிட்டால் ஜெனரலி ஃபார்ம்டு பை த சிக்மா பாண்ட். ஸோ ஒரு சிக்மா பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்படி 1s ஆர்பிட்டால் ரெண்டு 1s ஆர்பிட்டால் சேரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் ஜெரேடா அன்ஜெரேட்னு பார்க்குறோம். ஜெரேட் அப்படின்னா சென்டர் ஆஃப் சிமெட்ரி பிரசன்ட் ஆகிடுது, அது பேர் ஜெரேட். ஆப்சென்ட் ஆகிடுது, அது பேர் என்னது? அன்ஜெரேட். அப்போ சிக்மா 1s அப்படிங்கிறது ஜெரேட். அப்ப நோட் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? அது எங்கேயாவது எலக்ட்ரான் டென்சிட்டி 0 இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன் இருந்தால் அது பேர் என்னது? நோட். அப்போ இங்கே அப்படி ஒரு எலக்ட்ரான் டென்சிட்டி எங்கேயுமே கம்மி இல்லை, எல்லா இடத்துலையுமே எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ நோட் வந்து என்னது? 0. நோட் வந்து என்னது? 0.